ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜெயாஸ் கார்டன். இன்னைக்கு ஈவினிங் ஸ்நாக்ஸ் வந்து செய்ய போகிறோம். நம்ம கடைங்கள்லாம் வந்து நவதானியம்னு சொல்லிட்டு எல்லா தானியங்களும் வறுத்து வாங்கியிருப்போம் இல்லையா? அதில் இப்போ எல்லா தானியங்களும் போடாமல் இப்போ பட்டாணி மட்டும் எப்படி வறுக்கிறது அப்படிங்கிறத உங்களுக்கு நான் காமிக்க போகிறேன். அதுக்கு முன்னாடி ஜெயாஸ் கார்டன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கான ஆல் ஆப்ஷன் போட்டு வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனில் வரும். இது கிட்டத்தட்ட வந்து நல்லா காய்ச்ச பட்டாணி வாங்கி ஒரு 12 ஹவர்ஸ்க்கு மேலேயே ஊற வச்சுருக்கேங்க. ஊறினதுக்கப்புறம் தண்ணியை நல்லா ஃபில்டர் பண்ணிவிட்டு லைட்டாக தொடச்சி கூட எடுத்துக்கோங்க துணியில். அப்போ தான் வந்து தெரிக்காமல் இருக்கும். இங்கே வந்து நம்ம ஆயில் ஊற்றிருக்கோம். நிறைய வேணான்னு சொல்லிட்டு கொஞ்சமாக தான் ஆயில் விட்டுருக்கேன் நான். இந்த மாதிரி ஒரு ஃபில்ட்ரு எடுத்து அதில் வச்சு வறுக்கலாமா அப்படின்னு சொல்லி நான் ட்ரை பண்ணுறேன். ஏன்னா நமக்கு வந்து அதை அரிச்சு எடுக்கிறதுக்கு சின்னதாக இருக்குது பார்த்தீங்களா, அதனால் அரிக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குமேங்கிறதுனால இதில் நான் ட்ரை பண்ணுறேன். அப்படி இல்லை நீங்கள் அப்படியே உள்ளே போட்டுட்டு கூட அரிச்சு கூட நீங்கள் எடுத்துக்கலாம். ஆயில் ஹீட் ஆகிடுச்சான்னு சொல்லி பார்க்கலாம். இன்னும் கொஞ்சம் ஹீட் ஆகணும். ஆயில் ஹீட் ஆகிடுச்சு. இப்போ நம்ம இதில் போட்டுட்டு இதை அப்படியே உள்ளே விட்டுடலாம். ஸோ இப்படியே வறுத்து எடுத்தோன்னு வச்சுக்கோங்களேன், ஈஸியாக இருக்கும். நமக்கு வந்து அது அல்ல வேணாம் பார்த்தீங்களா, அதனால் ஈஸியாக இருக்கும். சும்மா நம்ம வந்து இந்த மாதிரி லைட்டாக மட்டும் கிளறி விட்டுகிட்டே இருக்கலாம். இல்லை நீங்கள் ஆயிலில் போட்டு பொரிக்கலாம். 2 விதமாக செய்யலாம். சரிங்களா? அப்பப்போ கிளறிக்கிட்டே இருக்கணும். ஸ்டார்டிங்கில் போட்ட உடனே மட்டும் கொஞ்சமாக தள்ளி நின்றுக்கோங்க பிகினர்ஸாக இருந்தீங்க அப்படின்னா. ஏன்னா என்ன தான் நம்ம வந்து தண்ணியெல்லாம் நல்லா தொடச்சி வடிய வச்சு அப்படியெல்லாம் பண்ணினாலுமே அது 12 ஹவர்ஸ் ஊறி இருக்குது பார்த்தீங்களா, அதனால் கொஞ்சமாக அப்படியே டப்புன்னு பயமுறுத்துவாங்க. இதில் வந்து இந்த தண்ணி அடங்கினதுக்கப்புறமா இந்த ஒரு மாதிரி பபிள்ஸ் மாதிரி வருது இல்லையா, அது அடங்கினதுக்கப்புறம் நம்ம எடுத்துட்டு வெளியில் வச்சு தான் நம்ம வந்து உப்பை லேசாக மேலே தூவிட்டு உங்களுக்கு மிளகுத்தூளோ இல்லை காரமோ எது வேணுமோ நீங்கள் போட்டுக்கலாம். சரிங்களா? இந்த நவதானியங்களும் இதே மாதிரி ஒன்று ஒன்றா எல்லாத்தையுமே ஊற வச்சு அதுக்கப்புறம் ஒன்று பொரித்து அப்புறம் எல்லாத்தையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணோம். வேணும்னா இன்னொரு நாள் உங்களுக்கு வந்து ஏதாவது வீக்கெண்டில் அதுவும் கூட செஞ்சு நான் காமிக்கிறேன். இன்றைக்கி வந்து பட்டாணி தான் நிறைய ஊற போட்டுட்டு போனேன். ஸோ இன்றைக்கி பட்டாணி குருமா வச்சு ஒரு சப்பாத்தி இல்லை பரோட்டா போட போகிறேன். ஸோ அதனால் அதில் இருந்து மிச்சது இப்போ பொரித்து உங்களுக்கு காமிச்சிட்டு நாங்களும் ஸ்நாக்ஸாக சாப்பிட போகிறோங்க. பாருங்கள், பபிள்ஸ் எல்லாமே நல்லா அடங்கி ஒன்று போல் வறுபட்டுச்சு. இப்போ நல்லா ஃபில்ட்ரு பண்ணிட்டு நம்ம எடுத்து வச்சுக்கலாம். அந்த பார்த்தீங்களா, ஆயில் எதுவுமே இருக்காது, ஆயிலுமே இது பிடிக்காது. இது எல்லாத்தையும் நான் போட்டுட்டு நான் அதுக்கப்புறம் உங்களுக்கு காமிக்கவா? கொஞ்சம் நேரம் ஃபில்டர் ஆகிறியா? பொரிச்சாச்சு. எல்லாத்தையும் தேவையான அளவுக்கு நம்ம உப்பு போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் மிளகு பொடி போடுறேன். நீங்கள் வந்து இது மிளகாப்பொடி போடனாலும் போட்டுக்கலாம். போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட வேண்டியதான். இதில் நீங்கள் கருவேப்பிலை பொரித்து போடுறதுனாலும் போட்டுக்கலாம். ஆனால் நவதானியத்தை பொறுத்தவரைக்கும் எதுவுமே போடாமல் அப்படியே பொரித்து சாப்பிட்றப்ப அப்பா செம்ம டேஸ்ட்டுங்க. நம்ம வந்து சும்மா தேவையில்லாமல் அது இதுன்னு ஏதாவது மைதாவில் செய்கிற ஸ்நாக்ஸ், இனிப்பு அது இதுன்னு இந்த ஒயிட் சுகர் அதிலலாம் செய்கிறதுக்கு பதிலாக இந்த மாதிரி தானியங்களை நம்ம வந்து நல்லா ஊற வச்சிடணும். ஒரு ஓவர் நைட் ஊற வச்சுட்டு தண்ணி நல்லா ஃபில்ட்ரு பண்ணி தண்ணியும் நல்லா உணர்ந்து தண்ணியோடு மட்டும் போட்டுறாதீங்க. இப்போ டப்புன்னு எண்ணெய் ஃபுல்லாக கோரி வெளியே ஊற்றிடும். சரியா? அந்த மாதிரி வச்சுட்டு நல்லா பொரிச்சு அந்த தண்ணி ஃபுல்லாக அடங்கணும், அந்த ஒரு பபிள்ஸ் அடங்கணும். அதுக்கப்புறம் இந்த மாதிரி பொரிச்சு வச்சிட்டிங்க அப்படின்னா பிள்ளைங்களுக்கு ஒரு ஒரு என்ன சொல்கிறது, ஸ்நாக்ஸ் வந்து கொஞ்சம் ஹெல்த்தியாக கொடுத்த மாதிரி இருக்கும். சரிங்களா? ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு சொல்லுங்கள். இதுலேயே நிறைய வீட்டில் இருக்க எல்லா தானியங்களையும் இந்த மாதிரி வச்சு செய்யலாம். சரி, நாங்கள் சாப்பிட போகிறோம், வாங்க சாப்பிடலாம். ஓகேவா? பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்.